வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 2 ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அது வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் ஒரு ஆம்ப் ரெடி ஆயிடுச்சு. அதோட வீடியோ தான் இது. இதில் ஃப்ரண்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அக்ரிலிக் பேனல் போட்டு கொடுங்கன்னு கேட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு 2.1 தான் கேட்டார். அப்புறமா நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு ஸ்டீரியோ ஆம்பே பண்ணி கொடுங்கன்ட்டார். இது ஒரு டாடா ஏஸுக்கு. ஃப்ரண்ட் லுக்கு தான். முன்னாடி அக்ரிலிக் பேனலு, மல்டி கலர் எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கு. இன்னும் நாப் மாட்டல. ஆம்ப் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDA 7379 டபுள் பிரிட்ஜ் பண்ண போர்டு. இது ஆக்சுவலி வந்து 4 சேனல் போர்டு. அதை டபுள் பிரிட்ஜ் பண்ணி ஒரு சேனலுக்கு 30 வாட்ஸு, 2 சேனலுக்கு 60 வாட்ஸ் வரும். இது KMS சங்ககிரி அவரோட போர்டு தான் இது. அதுலேயே பார்த்தா இன்பில்டாக பிடி வந்தது. அதில் ஒரு கெயின் செக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. வேணுன்னா கெயின் வேணுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் வயரிங்லாம் டேக் அடிக்கலை. வயருக்கு எதுவும் டேக் போடாமல் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா வேக்கோ வயரு கொடுத்துருக்கு. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு. இது பவர் சப்ளை. இது வந்து ஒரு 2.1 செய்கிறதுக்குள்ளே கன்வெர்ட்டர் போர்டெலாம் வச்சு செய்கிற கேபினெட் தான். 8 இன்ச் டெப்த்து வரும் அது கேபினெட்டு, பேக் டெப்த்து. இப்போ அதில் வெறும் இந்த ஸ்டீரியோ போர்டு மட்டும் யூஸ் பண்ணதுனால நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் அவர் வந்து கன்வெர்ட்டர் போர்டு வச்சு மாற்ற சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா போர்டு வச்சு ரெடி பண்ணி கொடுத்துடணும் அவருக்கு. இது நாளைக்கு வண்டியில் மாட்டணும். வண்டியில் மாட்டும்போது ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன், போட முடியல. வண்டியில் மாட்டுறதுக்கே டைம் ஆகிடுது, அது வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப் யாருக்காவது தேவை இருந்தால் கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.